ஷாய் எப்பா யமதர்மம் கணக்குப்பா. கைலாசிலேருந்து கணக்கு டெல்லி வரைக்கும் நாங்கோலிச்சாலை ரோடு டெல்லி வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசு ஒன்றிய அரசுங்க வச்சு நாசம் பண்ணி வச்சுருக்கான். இப்போ அந்த அரசு பதவியில் நான் உட்காந்துருக்கேன். ஏமங்காலம் துவன் இருவமாட்டு பயணம். எனக்கு இருவமாட்டு பயணம் ஏப்பா 2 செகண்டில் டெல்லியில் நிற்க, 2 செகண்டில் உலக நாடு நிற்க, 2 செகண்டில் எங்கெங்கே தடவணுமோ அத்தனையும் தடவிடுவேன். என் பின்னாடி நீங்கள் வரக்கூடிய கூட்டங்கள் படைகள் பூதத்தி அரக்கி 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி சட்டி பருப்பு எல்லாம் ஆட்டாமட்டி என் பின்னாடி வாங்க. குட்டுக்கிற குட்டுப்பு கொண்ட நிரம்ப எடுக்கணும். தமிழ்நாட்டில் அம்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். திமுக கட்சிக்காரன் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ அதிமுக கட்சிக்காரன் ஓட விடணும். அடுத்தாப்புல காங்கிரஸ் கட்சிக்காரன் ஒருத்தன் கிடக்கான். 2 3 ஒரு ஐட்டமாக ஒரு 4 5 பேர் கிடக்கான் உள்ள. சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி உள்ள பூரா அங்கிட்டு ராம்நாடு இந்த சைடு உள்ள கிடக்கான் காங்கிரஸ் கட்சிக்காரன். அவனை தூக்கி வெதரில் அடிக்கணும். முக்கால் சத்தியம் பூமியை பாலாக்க வந்த தமிழ்நாடு முழுவதும் பாலாக்கியிருக்கான். தமிழ் வார்த்தையை கொடுத்தாச்சு. அடி துவச்சி எடுக்கணும். முக்கால் சத்தியம் ஓட்டத்தில் இருக்கான்ப்பா. வெளிநாடு ஓடுதான். பூரா ஏர்போர்ட்டு விமானத்தில் பூரா நம்ம தான் நிற்கணும். பூரா ஓட விடக்கூடாது. குட்டுக்கிற குடுப்பில் வெதற கன்னத்தில் ஏற்றணும். எத்துல சாமி எத்து மணிட போய் எத்துனான்னு அவனுக்குள்ள உடனே போலீஸ்காரன் காவல்துறையை கூப்பிடுவான். என்னை எத்தி விட்டான்னு. சாமி எத்து சாமி அடி கடவுளுடைய பவர். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. மானிட போயில ஆணும் பெண்ணும் பொட்டாச்சு தமிழ்நாடு இப்போ பாரு. இப்போ அரசியல் ஓடுவான். ஓட்டத்தில் 2 வெதர் வச்சுக்கிட்டு தூக்கிட்டு அலையுதான். 2 வழி பாழாக்கிட்டான். 5 வருஷமாக உட்காந்து என்ன பாடுபட்டுருக்கான் கைலாசத்தில். ஈஸ்வர மகன் பரமசிவன் பார்வதி மகன் பிள்ளையார் என்ன பாடுபட்டுருக்கான். எறா கண்டார் வழி இப்போ அடியை கேளுப்பேன். ராஸ்கல் திமுக அடி வேரோட போயிடும். அதிமுக வேரோட போயிடும். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு முழுவதும் வேரோட போயிடும். அடுத்து தாவேக்கா அது கடைசி முடிவு. இப்போ இந்த தாவேக்கா வச்சு அலசி எடுத்து குட்டுக்கிற குட்டுப்பு மண்டையில் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவன் மண்டையில் ஒரு அரை கலக்கி பிடிச்சி தூக்கி இவனை வச்சு எல்லா அரசியல்வாதியும் தூக்கி ஜெயிலரில் ஏற்றணும். அதுக்கப்புறம் ராணுவ வானரப்படம் வந்து தான் தூக்கி அடிக்கிற அடி துவைச்சி எடுக்கணும். முக்கால்